ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா என்னோட ஏர் பேக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பேக்கை தான் பார்க்க போகிறீங்க. ஹேர் பேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. 2 முட்டை எடுத்துக்கின்னு அதில் பார்த்தீங்கன்னா எக் ஒயிட் ஒண்டி எடுத்துக்கின்னு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 2 எக் தான் எடுத்தேன். டேண்ட்ரஃப் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்மூத்தனிங்க்கு இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 2 முட்டை எடுத்துகிட்டு நல்லா வந்து அதை பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 மினிட் பீட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா தலை வந்து நல்லா விரிச்சு விட்டுட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எடுத்து வந்து அதை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து அப்படியே ட்ரை ஆன மாதிரி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் இருக்கும். அப்புறம் நீங்கள் வந்து வாஷ் பண்ணுறப்ப கூட இந்த உங்களுக்கு டவுட்டாகவே இருக்கும், ஏன்னா இது ரஃப்பாக இருக்குன்னு. வாஷ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஹேர் வந்து ட்ரை ஆகிட்டோன்னே அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இது வந்து அப்ளை பண்ணுறப்ப பயப்படாதீங்க. ரொம்ப எஃபெக்டிவான ரிசல்ட் இது. பாருங்கள், கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். நான் வந்து நிறைய வீடியோ பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா எக்கு வந்து ஸ்மெல்லு வராது, எக் ஒயிட்டு அப்படின்னாங்க. ஆனால் வந்து ஸ்மெல்லு வரும். அந்த எக்கு ஸ்மெல் இல்லாமல் வந்து ஆகாது. நீங்கள் ஷாம்பூ அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிஷ்னர் எல்லாம் போட்டோன்னே அதெல்லாம் வந்து கிளியர் ஆகிடும். கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரே வாட்டி நிறைய போட போகாதீங்க, அப்புறம் ஒரே இடத்துல வந்து ஒட்டிக்கும். கொஞ்சமாக லைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தனிங் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா நல்ல இது தான், ரிசல்ட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து ஹேர் லாஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால பார்த்திங்கன்னா இந்த எக் மாஸ்க் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. இப்போ தான் நீங்கள் புதுசாக ஸ்மூத்தனிங் பண்ண எனக்கு வந்து என்ன பண்ணுறது தெரியல, எக் மாஸ்க் யூஸ் பண்ணலாமா இல்லை வந்து ஷாம்பூ எந்த ஷாம்பூ போடணும், அப்புறம் பார்த்திங்கன்னா ஆயில் போடலாமா, இதெல்லாம் வேணும்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ஃபுல் வீடியோவாக போடுறேன். ஸ்மூத்தனிங் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா டெய்லி குளிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா வந்து நம்மளுக்கு ரொம்ப வந்து இச்சிங் ஆகிடும். ஏன்னா வந்து அவங்க அவ்வளோ கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ஏரியா வந்து ஸ்மூத்தன் ஆகுது. நீங்கள் ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணாலும் சரி, ஸ்மூத்தனிங் பண்ணாலும் சரி, டெய்லி குளிங்க. அது வந்து கம்பல்சரி. அது நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தனிங் பண்ணிட்டு எனக்கு தெரியல என்ன பண்ணுறது அப்படின்னு. நான் வந்து தலைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 டேஸ்க்கு ஒரு வாட்டி தான் குளிச்சுன்னு இருந்தேன். அது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டேண்ட்ரஃப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனாலவே அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு, சரி இந்த கெமிக்கல்ஸ்னால நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃப் தான் நிறைய வந்துட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தான் நான் வந்து டெய்லி வந்து தலைக்கு குளிக்க ஸ்டார்ட் பண்ணி பார்த்திங்கன்னா கோல்டும் ஆயிடுச்சு எனக்கு. இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு நல்லா டைட்டாக கொண்டை போட்டுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour விட்டுருங்க, நல்லா காயணும். நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரே வாட்டி ஃபேஸ் பேக்கும் போடுவேன், அப்புறம் பார்த்திங்கன்னா ஹேர் பேக்கும் ஒரே வாட்டி போட்டுக்குவேன். நான் ஃபேஸ் பேக் பார்த்திங்கன்னா இந்த பவுட்ரு தான். இந்த பவுடரோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஃபுல் வீடியோ லிங்க் போடுறேன். 100% எஃபெக்டிவான ரிசல்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இப்போ உங்களுக்கு சொல்லின்னு இருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோமியோபதி டாக்டர் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்து இது ஃபேமஸ் ஆகிட்டு இருந்துச்சு. இவங்களோட ஃபேஸ் பேக்கு, கோல்டன் ஃபேஸ் பேக்கு. நானும் வந்து இது தான் பண்ணுறேன். அப்புறம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா மூஞ்சிக்கு போடுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி. ஏன்னா வந்து டஸ்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காஜலெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் தண்ணி போட்டிங்கன்னா கொஞ்சம் க்ளீன் ஆகிடும். ஃபேஸு அப்புறம் பார்த்திங்கன்னா நெக்கு எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா நீங்கள் வந்து சுடு தண்ணியில் கூட பண்ணிங்கன்னா வந்து இன்னும் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். வந்து மூஞ்சில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் எடுத்துட்டு அந்த பவுடர் போட்டேன் இல்லையா, 1 ஸ்பூன் தான் போட்டேன் நான். 1 ஸ்பூனுக்கு பார்த்தீங்கன்னா பச்சை பால் இருக்குது இல்லையா, அது ஒரு 5 ஸ்பூன் பச்சை பால். உங்களுக்கு கட்டியாக வேணால் கட்டியாக கூட சேர்த்துக்கலாம், இல்லை தண்ணியாக போடுறோன்னா தண்ணியாக கூட சேர்த்துக்கலாம். நம்ம மூஞ்சிக்கெல்லாம் போட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கழுத்துக்கும் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். நான் வந்து இது வந்து என்னோடய பர்சனலாக நான் வந்து இது யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ஃபுல் வீடியோ லிங்க் பண்ணனா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஃபுல் வீடியோ போடுறேன் நெக்ஸ்ட்டு. எனக்கு வந்து செயின் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா அந்த அவுத்துட்டேன் நான். நாம் வந்து வெயிலில் வரோம் இல்லையா, ஃபுல் டேன் ஆகிட்ருக்கோம். நெக் ஃபுல்லாக வந்து சுற்றி போட்டுக்கோங்க எல்லா இடத்துலையும்.
இந்த பேக் பார்த்திங்கன்னா நீங்கள் கைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா காலுக்கு ஃபுல் பாடி கூட போட்டுக்கலாம் நீங்கள். ஆனால் வந்து ஹேருக்கு மட்டும் போடாதீங்க. இந்த பேக் போடுறப்ப பார்த்திங்கன்னா கேர்ஃபுல்லாக போடுங்க. நம்ம ஹைப்ரோ கிட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபோர் ஹெட்டில் இருக்கோம் இல்லையா, அங்கே மேலே வந்து ஹேருக்கு வந்து டச் பண்ணாமல் வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து இது ஹேர் ரிமூவல் பேக் கூட தான் ஃபுல்லு ஃபேஸை வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும். இது வந்து நீங்கள் வந்து ஹைப்ரோலையோ இல்லை பார்த்திங்கன்னா முடியிலையும் டச் ஆச்சுன்னா அப்புறம் பார்த்திங்கன்னா ஹேர் லாஸ் ஆகும். அதனால வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒரு 30 மினிட்ஸ் ட்ரை பண்ணி விட்டுருங்க. தலையும் ட்ரை ஆயிடுச்சு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஸும் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ட்ரை ஆகிட்டு பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ குளிச்சுட்டு வந்துட்டு எவ்வளோ பிரைட்டாக இருக்குது என் ஃபேஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா ஹேரும் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய்.